டாலர், ரூபாய் மாதிரி கரன்சிகளோட வேல்யூ ஏன் திடீர்னு ஏறி இறங்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் ஒரு டாலருக்கு 70 ரூபாய், திடீர்னு பார்த்தா 80 ரூபாயை தாண்டி போகுது. இந்த ஏற்ற இறக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். பணத்தோட மதிப்பு ஏன் இவ்வளவு நிலையா இல்லாம மாறிக்கிட்டே இருக்கு? எது இதை இயக்குது? இதுக்கு ஒரு சிம்பிளான பதில் இருக்கா? பதில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. வாங்க டீப்பா பார்ப்போம். சரி, இந்த கரன்சி மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முதல்ல நம்ம எக்கனாமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இதுதான் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலா சொல்லப்படுற ஒரு கருத்து. இந்த ஈக்விபிரியம் தியரிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு கார் இன்ஜின் மாதிரி யோசிச்சுக்கோங்க. அது தானாவே தன்னை சரி செஞ்சுக்கிட்டு ஸ்மூத்தா ஓடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு நாட்டோட பொருளாதாரம், அதாவது அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தா கரன்சி வேல்யூ ஏறும். பொருளாதாரம் சரியில்லைன்னா வேல்யூ குறையும். கடைசியில மார்க்கெட் தானாகவே ஒரு பேலன்ஸ்க்கு வந்துடும்னு இந்த தியரி சொல்லுது. சோ இந்த ட்ரெடிஷ்னல் பார்வைப்படி ஒரு நாட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் அதோட கரன்சி வேல்யூவை தீர்மானிக்குது. இது ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி. ஆனா ஒரு நிமிஷம், இது முழு உண்மையும் இல்லைன்னா என்ன பண்றது? இதுவே ஒரு டூ வே ஸ்ட்ரீட்டா இருந்தா, அதாவது கரன்சியோட வேல்யூவும் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே பாதிக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த டூ வே ஸ்ட்ரீட் தான் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஐடியாவுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இதுதான் இந்த முழு கதையோட கேம் சேஞ்சர். இங்கே தான் அசலான விஷயமே அடங்கியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட்டோட ரியாலிட்டி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து மாறும். ஆனா அதே சமயம் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது அந்த மார்க்கெட்டோட ரியாலிட்டியை பொறுத்து மாறும். புரியுதா? இது ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி. நம்ம எண்ணங்கள் சந்தைய மாத்துது, அந்த மாற்றம் திரும்பவும் நம்ம எண்ணங்களை மாத்துது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இது ஒரு சுழற்சி உறவு. நம்ம எதிர்பார்ப்புகள் மார்க்கெட்டை பாதிக்குது, அந்த மார்க்கெட் திரும்ப நம்ம எதிர்பார்ப்புகளை பாதிக்குது. இது ஒரு செல்ஃப் ரீன்ஃபோர்சிங் சைக்கிள, அதாவது தன்னைத்தானே வலுப்படுத்திக்கிற ஒரு சுழற்சியை உருவாக்குது. இந்த சுழற்சி சில சமயம் நல்லதா இருக்கலாம், சில சமயம் ரொம்ப ரொம்ப மோசமானதாகவும் இருக்கலாம். இந்த சுழற்சி நிஜத்துல எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கலாமா? வாங்க அமெரிக்க டாலரோட 2 நிஜ உலக கதைகளை பார்ப்போம். இது இந்த சைக்கிள் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெளிவா காட்டும். 1970களோட கடைசியில அமெரிக்க டாலர் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இதனால இறக்குமதி செய்யற பொருட்களோட விலை ஏறி பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. அதிக இன்ஃப்ளேஷன் டாலரை இன்னும் வீக்காக்குச்சு. இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். ஒரு கெட்ட விஷயம் இன்னொரு கெட்ட விஷயத்தை உருவாக்குற ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஆனா 1980களோட ஆரம்பத்துல நிலைமை அப்படியே தலைகீழா மாறுச்சு. டாலர் திடீர்னு ஸ்ட்ராங் ஆச்சு. இதனால இன்ஃப்ளேஷன் குறைஞ்சது. குறைஞ்ச இன்ஃப்ளேஷன் டாலரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு. இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப். இங்க ஒரு நல்ல விஷயம் இன்னொரு நல்ல விஷயத்துக்கு வழிவகுக்குது. சரி, இந்த விளையாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் இருக்காங்க. அவங்க தான் ஸ்பெக்குலேட்டர்ஸ், அதாவது ஊக வணிகர்கள். இவங்க யாருன்னா, ஒரு கரன்சியோட விலை ஏறுமா இறங்குமான்னு யூகிச்சு அதுல லாபம் பார்க்க முயற்சி பண்றவங்க. அவங்க தான் இந்த சுழற்சியை இன்னும் வேகப்படுத்துறவங்க. ஒரு ஸ்பெக்குலேட்டருக்கு ஒரு நாட்டோட எக்கானமி எப்படி இருக்கு, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னங்கிறதெல்லாம் 2வது பட்சம்தான். அவங்களோட ஒரே குறிக்கோள் ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு கரெக்டா கணிச்சு அதுல பணம் சம்பாதிக்கணும். இதுக்கு அவங்க அதிகமா நம்புறது எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி மாறுங்கிற எதிர்பார்ப்புகளை தான். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயத்த நல்லா கவனிங்க. சிம்பிளா சொன்னா, மார்க்கெட்ல இருக்கிற எல்லாரும் டாலர் வேல்யூ ஏறும்னு நம்ப ஆரம்பிச்சா எல்லாரும் அதை வாங்குவாங்க. இதனால டாலர் வேல்யூ உண்மையிலே ஏறும். பாத்தீங்களா? அந்த நம்பிக்கை ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி, அதாவது ஒரு சுய நிறைவேறும் தீர்க்க தரிசனமா மாறிடுது. இதுதான் ரொம்ப ஆபத்தான கட்டம். எப்போ ஒரு கரன்சியோட வேல்யூ அந்த நாட்டோட உண்மையான பொருளாதார நிலையை விட்டு விலகி வெறும் ட்ரெண்டையும் எதிர்பார்ப்புகளையும் மட்டுமே சார்ந்து இயங்க ஆரம்பிக்குதோ, அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது ஒரு வீக்கான ஃபவுண்டேஷன்ல கட்டின பெரிய பில்டிங் மாதிரி. வெளியே பார்க்க பிரம்மாண்டமா இருக்கலாம், ஆனா எப்போ வேணாலும் உடையலாம். இந்த மாதிரி தன்னைத்தானே வலுப்படுத்திக்கிற ட்ரெண்டுகள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. அது என்னைக்காவது ஒரு நாள் உடையத்தான் செய்யும். இது இந்த மொத்த சிஸ்டமும் ஒரு நிலையற்ற அமைப்பா, ஒரு அன்ஸ்டேபிள் சிஸ்டமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பபுலும், அதாவது ஊகத்தால வர இந்த விலை ஏற்றமும் இந்த லைஃப் சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணும். ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்கும், அது தன்னைத்தாலே வலுப்படுத்திக்கிட்டு பெருசாகும். அதை பார்த்து நிறைய பேர் அதுல சேருவாங்க. ஒரு கட்டத்துல அது உண்மை நிலவரத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிடும். கடைசியில திடீர்னு ஒரு நாள் அது படார்னு உடையும். அந்த சரிவு ரொம்ப வேகமாகவும் கடுமையாகவும் இருக்கும். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ட்ரெண்ட் எவ்வளோ காலம் நீடிக்குதோ, எவ்வளோ பெருசா வளருதோ, அது உடையும் போது அதனால ஏற்படுற பாதிப்பும் வலியும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்.
அப்போ சந்தைகள் தானாகவே ஒரு சமநிலைக்கு வராது, அது ஒரு நிலையற்ற அமைப்புன்னா அதை யார் சரி செய்யணும்? அரசாங்கமா, சென்ட்ரல் பேங்கா, இல்ல அப்படியே விட்டுடணுமா? இந்த நிதி அமைப்போட உள்ளார்ந்த இந்த நிலையற்ற தன்மை பற்றியும் இதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் தேவையா இல்லையான்னும் இந்த கேள்வி நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? அடுத்த முறை சந்திப்போம்.